வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனிமலை அடிவாரத்தில் இருக்கிற திருவாவினன்குடி முருகப்பெருமானை நாம் இப்போ தரிசிக்கலாம். மலை மேலே இருக்கிற தண்டாயுதபாணி கோவிலுக்கு முன்பே இந்த கோவில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பழனி முற்காலத்தில் திருவாவினன்குடி என அழைக்கப்பட்டது. இந்த கோவில் சரவண பொய்கை என்ற குளத்திற்கு அருகே உள்ளது. அறுபடை வீட்டின் 3வது படை வீடு இது. இங்கே இருக்கிற கொடிமரம் ஒரே கல்லால் ஆனது. சூரியன், லக்ஷ்மி, காமதேவர் மற்றும் அக்னி ஆகியோர் இங்கு முருகனை வழிபட்டதால் திருஆவினன்குடி என்ற பெயர் வந்தது. முருகன் இங்கு மயில் மீது அமர்ந்து குழந்தை போல அழகாக காட்சி அளிக்கிறார். விநாயகர், அண்ணாமலையார், சனீஸ்வரர் தனி சன்னதி. திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 8:30 வரை. பழனிமலை அடிவாரத்தில் இது இருக்குது. இந்த கோவில் இருக்க தூண்களில் சிற்பங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பழனியில் பார்க்க வேண்டிய இடங்கள் இடும்பன் கோவில், கண்ணாடி பெருமாள் கோவில், குதிரையார் அணை நீர்வீழ்ச்சி, பாலார் அணை, பெரியநாயகி அம்மன் கோவில். பழனி மேலே ஏறுவதற்கு முன்னாடி பக்தர்கள் இந்த திருவாவினன்குடியில் இருக்கிற முருகனை தரிசிச்சுட்டு தான் அப்புறம்தான் மலைக்கு போய் முருகனை தரிசிப்பாங்க. பழனி முருகனை தரிசிக்க போபவர்கள் மலையடிவாரத்தில் இருக்கிற இந்த திருவாவினன்குடி முருகனை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இங்கிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் சேர்ந்த திருமூர்த்தி மலை அடிவாரத்தில் ரொம்ப பழமையான அமலலிங்கேஸ்வரர் கோவில் இருக்குது. அமலலிங்கேஸ்வரர் கோவில் இருக்குது. இயற்கை கொஞ்சம் அழகான இடம். இங்கு நீர்வீழ்ச்சி போடுகிறது. பக்கத்திலேயே திருமூர்த்தி டேம் பார்க்கலாம். மிகவும் அழகான இடம். அனைவரும் வந்து தரிசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.